Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிப்பியில் பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டான அவல் வறுக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுள்ள நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதில் ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சர்க்கரை நோய் உள்ளவங்களும் பயப்படாமல் சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா நாட்டு சர்க்கரை நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அவலை மிக்சியில் ஒரு 50 கிராம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துருவோம். அதாவது அளவு வந்து 50 கிராம் உள்ள அவல், 100 கிராம் சர்க்கரை, இது சரியானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சர்க்கரை பாகுக்குள்ளே இந்த அவல் நல்லா ஊறி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், அந்த அவல் நல்லா அந்த சர்க்கரை பாகில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு வரணும். இப்போ அதுக்காக கொஞ்சமாக நம்ம நெய்யில் முந்திரி நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம நெய் சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு வரும். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு வந்துடும். இது ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்கை. பாருங்கள், நல்லா கொஞ்சம் நல்லா பொழு பொழுன்னு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற விட்டோன்னா நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். ஸ்வீட்டான அவல் வறுக்கி ரெடி. இப்போ ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடுவோம். பாருங்கள், இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.